அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு 20வது நாள் தாங்க. ஸோ 20வது நாள் பூஜையை நான் ரொம்ப மன நிறைவாக பண்ணி அவருடைய அனுகிரகத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கு நேற்று நடந்த ஒரு சில அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று நான் எங்கள் வீட்டில் 36வது நாள் வாள் வழிபாட்டு பூஜையை பண்ணியிருந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக உடம்பே முடியல. ஒரு மாதிரி ஜுரம் அடிச்சுது, குளிர். என்னால் நேற்று சுத்தமாக பூஜை பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என் மனசு கேட்கவே இல்லை. பூஜை பண்ணணும் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தது. மனசு பூஜை பண்ணணும்னு தோணுச்சு. பட் உடம்பு எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை. சரி நம்ம இன்றைக்கி ஒரு நாள் விட்டுறலாமா அப்படின்னு கூட நினச்சேன். இருந்தாலுமே நான் என் குலதெய்வத்தை அந்தளவுக்கு வேண்டிகிட்டு இருந்தேன். நான் இந்த பூஜையை பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு பொட்டு வச்சாச்சு, அவருக்கு ஆராதனை பண்ணியாச்சு, அந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பூஜையை சாயங்காலம் தாங்க பண்ணுறேன். சாயந்தர வேலையில் தான் பண்ணுறேன். ஏன்னா பாப்பா இருக்குது, பசங்க இருக்குது, வீட்டில் வேறு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே போயிட்டுருக்கிறதுனால என்னால் காலை வேலையில் பண்ணவே முடியல. மாலை வேலையில் மட்டும்தாங்க பண்ண முடியுது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ அது அப்படியே போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி வேலையில் நான் பொட்டு வைக்கணுன்றதை மட்டும் நான் மனசார நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்படி நினச்சிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடியாகி அவர் முன்னாடி உட்காந்து அந்த விளக்கை ஏற்றுனாங்க. எங்கேருந்து அந்த பிரிஸ்க்கு வந்ததுன்னே தெரியலங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், என் உடம்பு வலி, என்னோடய ஜுரம், என்னோடய குளிர் எல்லாமே போயிடுச்சு. 1/2 ஹவருக்கு மேலே அவருக்கு உட்காந்து பூஜை பண்ணி பாராயணம் பண்ணி விளக்கேற்றி மன நிறைவாக நான் அந்த பூஜையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிரிஸ்க் ஆகிட்டேங்க. ஆஞ்சநேயரோட மகிமையை பார்த்தீங்கன்னா என்னை எப்படி மாற்றிட்டாருன்ட்டுன்னு. ஜெய் ஸ்ரீராம்.